ஷேர் டு ஷேர் டெக் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இந்த வீடியோ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நம்ம சேனலோட அப்டேட்ஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அடுத்த நண்பர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ட்ரேடிங் டெர்மினல் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த ட்ரேடிங் டெர்மினல் அப்படின்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டாக்கை எப்படியெல்லாம் பை பண்ணி செல் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம். நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணோம் அப்படின்னா நம்ம டைரெக்டாக வந்து எக்ஸ்சேஞ்சில் போய் அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ண முடியாது. ஸோ ஒரு புரோக்கர்கிட்ட வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு அந்த புரோக்கர் வாயிலாக தான் வந்து நம்ம ஒரு ஸ்டாக்கை பையோ செல்லோ பண்ண முடியும். பை அண்ட் செல் வந்து ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னர் வந்து எப்படி நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக வந்து புரோக்கர் ஆஃபீஸுக்கு போயிட்டு புரோக்கர்கிட்ட வந்து எனக்கு இது மாதிரி ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி கொடுங்க, செல் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா அந்த புரோக்கர் வந்து உங்களுக்கு அந்த ஸ்டாக்கை பையிங் அண்ட் செல்லிங் பண்ணி கொடுப்பாரு. ஸோ இது மாதிரி இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா டெக்னாலஜி வளர ஃபோன் வந்தது. ஸோ அதுக்கப்புறம் ஃபோன் மூலமாக கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ ஃபோன் மூலமாக வந்து இது மாதிரி எனக்கு வந்து இந்த ஸ்டாக்கை பை பண்ணி கொடுங்க, செல் பண்ணி கொடுங்க அப்படின்னு வீட்டில் இருந்தே ஃபோன் மூலமாக காண்டாக்ட் பண்ணி புரோக்கர்கிட்ட அந்த ஸ்டாக்கை பை பண்ணி செல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா டெக்னாலஜி வளர இப்போது இன்டர்நெட்டும் நல்லா வளர்ந்தங்காட்டி இப்போ ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டாக்கை வந்து பை பண்ணி செல் பண்ண முடியும். ஸோ இந்த ஆன்லைனில் நம்ம ஒரு ஸ்டாக்கை பை பண்ணி செல் பண்ணுறதுக்கு உதவக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் டெர்மினல் அப்படிங்கிறது. ஸோ இந்த ட்ரேடிங் டெர்மினல் அதுக்கு மட்டும் பயன்படுறதில்ல. ஒரு ஸ்டாக்கை நீங்கள் அனலைஸ் பண்ணணும் அப்படின்னா ஸோ அந்த ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுக்கான சார்ட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரேடிங் டெர்மினல்லையே இருக்கும். ஓகேங்களா? இந்த ட்ரேடிங் டெர்மினல் ஒவ்வொரு புரோக்கருக்கும் நமக்கு அதனுடைய இன்டர்ஃபேஸும் டிசைனும் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஆனால் உள்ளே பயன்படுத்தக்கூடிய கான்செப்ட் எல்லாம் ஒன்று தான். ஸோ அதனால் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன் அலைஸ் ப்ளூ அப்படிங்கிற புரோக்கரோட ட்ரேடிங் டெர்மினல், அதாவது ஆண்ட் அப்படிங்கிற ட்ரேடிங் டெர்மினலை வச்சு தான் நம்ம எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ சேம் கான்செப்ட் தான் எல்லா ட்ரேடிங் டெர்மினலையும் யூஸ் பண்ணுவாங்க. பட் அதனுடைய டிசைன்ஸ் எல்லாம் புரோக்கருக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ அவ்வளோதான். ட்ரேடிங் டெர்மினலை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கீழே வந்து இந்த வீடியோ கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் அப்படின்னு சொல்லிட்டு அலைஸ் ப்ளூவோட என்னோட ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ரெஃபரல் லிங்க் மூலிமா வந்து நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஈஸியாக ஓப்பன் பண்ணிக்கலாம். அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்களோ ஸோ அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீயாக கொடுக்குறோம். ஒரு புரோக்கர்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னாவே ட்ரேடிங் டெர்மினலோட யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்துருவாங்க. ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் லாகின் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் அலைஸ் ப்ளூவோட ட்ரேடிங் டெர்மினலை வந்து ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் டெர்மினலில் லாகின் பண்ணுறது. ஸோ லாகின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய யூசர் ஐடி ப்ளஸ் பாஸ்வேர்டு வந்து போடணும். ஸோ மேலே இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய கிளைண்ட் ஐடி. ஸோ இந்த கிளைண்ட் ஐடிக்கு அப்புறம் வந்து பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க. யூசர் ஐடிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில இதில் கிளைண்ட் ஐடியா இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு புரோக்கருக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் ஆகும். ஸோ இதில் வந்து கிளைண்ட் ஐடின்னு இருக்கு. ஸோ உங்களுடைய கிளைண்ட் ஐடி வந்து கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாஸ்வேர்டு வந்து போடணும். ஸோ பாஸ்வேர்டு போட்டு ஜஸ்ட் லாகின் கொடுங்க. லாகின் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ் கேட்கும். ஸோ இந்த செக்யூரிட்டி கொஸ்டின்ஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்களா செட் பண்ணுறது தான். ஸோ இந்த செக்யூரிட்டிஸ் கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ட்ரேடிங் டெர்மினலில் வந்து லாகின் பண்ணிடலாம். செக்யூரிட்டி கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஓகே கொடுங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த ட்ரேடிங் டெர்மினல் ஓப்பன் பண்ணோன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இது மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் தான் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது வாட்ச் லிஸ்ட். அதாவது நீங்கள் எந்தெந்த ஸ்டாக்லாம் வந்து பார்க்க போகிறீங்க அப்படிங்கிறது ஆட் பண்ணுறதுக்கு ஒரு லிஸ்ட் வேணும் இல்லையா? ஸோ இந்த லிஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்ச் லிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த வாட்ச் லிஸ்ட்டை எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃபைலில் போயிட்டு கிரியேட் மார்க்கெட் வாட்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படி இல்லைன்னா Ctrl+W ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மார்க்கெட் வாட்ச் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மார்க்கெட் வாட்சுக்கு உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஷார்ட்கட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ட்ரேடிங் டெர்மினலுக்கும் சேஞ்ச் ஆகும். நான் இப்போ சொல்லிட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலைஸ் ப்ளூவோட அண்ட் ட்ரேடிங் பிளாட்ஃபார்முக்கு வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வாட்சோட நேம் என்னவோ அதை போட்டுக்கங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நான் என்னோட பேரே கொடுக்குறேன் இந்த மார்க்கெட் வாட்சுக்கு. ஓகேங்களா? பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் MW அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே வந்து மார்க்கெட் வாட்ச் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஏரியாவில் எனக்கு மார்க்கெட் வாட்ச் வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஸோ இந்த மார்க்கெட் வாட்சில் நமக்கு என்ன ஸ்கிரிப்ட் வேணுமோ அந்த ஸ்கிரிப்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணி வச்சு சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த மார்க்கெட் வாட்ச் லிஸ்ட்டில் அந்த ஸ்கிரிப்டும் அப்படியே தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு எப்பப்பெல்லாம் அந்த ஸ்டாக் தேவையோ ஸோ அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்க முடியும், அந்த ஸ்டாக்கை பை பண்ணிக்க முடியும், செல் பண்ணிக்க முடியும். ஸோ இது மாதிரி விஷயங்களுக்காக அந்த வாட்ச் லிஸ்ட்டை வந்து நம்ம கிரியேட் பண்ணி வைப்போம். ஓகேங்களா? நம்ம இந்த வாட்ச் லிஸ்ட்டில் எப்படி நமக்கு தேவையான ஸ்கிரிப்டை வந்து ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நம்ம ஸ்கிரிப்டை ஆட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸோ இது மாதிரி பாக்ஸாக நிறைய பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா?
ஸோ இந்த பாக்ஸில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்கிரிப்டை வந்து ஆட் பண்ண முடியும். இதை யூஸ் பண்ணி தான் ஆட் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த ஏரியாவில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எந்த எக்ஸ்சேஞ்சிலேருந்து நீங்கள் ஸ்டாக்கை வந்து பை பண்ண போறீங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா MCX. ஸோ இது வந்து கமாடிட்டி மார்க்கெட்டுக்கான எக்ஸ்சேஞ்ச். ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கோல்டு, சில்வர், ஸோ இது மாதிரி இருக்கக்கூடிய கமாடிட்டிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு MCXல வந்து கிடைக்கும். இப்போ நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதனால நம்ம NSE, BSE அப்படிங்கிற 2 எக்ஸ்சேஞ்சில் இருந்து தான் வந்து நம்ம ஸ்டாக்கை வந்து பை பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா NFOன்னு இருக்கு. ஸோ NFO அப்படிங்கிறது என்னன்னா NSEல இருக்கக்கூடிய ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் தான் வந்து NFO அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷனை பை பண்ற மாதிரி இருந்தால் நீங்க இந்த NFOல போயிட்டு வந்து இந்த ஸ்கிரிப்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம NSE எடுத்துக்குவோம். ஓகேங்களா? ஸோ NSEல நம்ம ஏதாவது ஒரு ஸ்டாக் எடுத்துக்குவோமே. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நார்மல்னு இருக்கு. ஸோ அதை விட்டுருங்க. ஸோ அதுக்கு அடுத்த பாக்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஈக்விட்டின்னு இருக்கும். ஸோ அந்த ஈக்விட்டியை வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஸ்டாக் நேம், உங்களுக்கு என்ன ஸ்டாக் வேணுமோ அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிலையன்ஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதனால் ரிலையன்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸ் ஈக்விட்டின்னு வந்துருச்சு. ஜஸ்ட் ஆட் கொடுத்தேன் அப்படின்னா நம்ம மார்க்கெட் வாட்சில் வந்து இந்த ரிலையன்ஸ் வந்து ஆட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸ் LTP 1204 ரூபா, 203 ரூபா இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பிட் ரேட்டு, ஆஸ்க் குவான்டிட்டி, ஓப்பன், ஹை, லோ, அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் க்ளோஸ் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் வால்யூம் என்ன இருக்கு, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் பிட் குவான்டிட்டி, அதுக்கப்புறம் டோட்டல் ஆஸ்க் குவான்டிட்டி இங்கேயே வந்துடுது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கேயே வந்து காட்டிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேற ஏதாவது ஸ்கிரிப்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு சன் டிவி எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சன் டிவின்னு டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் என்டர் பண்ண அப்படின்னா எனக்கு சன் டிவியோட ஸ்டாக் வந்து நமக்கு இங்கே ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வேற எக்ஸ்சேஞ்ச், அதாவது ஃபியூச்சரில் இல்லை ஆப்ஷனில் ஏதாவது ஸ்கிரிப்ட் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் ஸோ ஆப்ஷன் NFO அப்படின்னு சொல்லிட்டு இருக்குங்க இல்லையா? ஸோ இதில் வந்து NFO கிளிக் பண்ணிட்டு நம்ம ஃபியூச்சர் இண்டெக்ஸ்னா நமக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இது மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் ஆகக்கூடியது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபியூச்சர் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபியூச்சர் இண்டெக்ஸை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டி இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேங்க் நிஃப்டி இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டும் தான் வந்து நமக்கு அதிகமாக ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ அதனால இதை 2 எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர் போயிட்டீங்க அப்படின்னா நமக்கு எக்ஸ்பிரி டேட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ஃபியூச்சருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3 வகையான எக்ஸ்பிரி இருக்கும். ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் மந்த்து, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிட் மந்த்து, அதுக்கப்புறம் ஃபேர் மந்த். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம ஃபியூச்சர் வீடியோவில் வந்து தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே கார்ட்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க் ப்ரெஸ் பண்ணி டேரெக்டாக நீங்கள் அந்த ஃபியூச்சர் வீடியோ பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கரண்ட் மந்தோட ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எடுத்துக்குவோம். 26 செப்டம்பர் 2019 அப்படிங்கிறது கரண்ட் மந்தோட ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். கரண்ட் மந்த் செலக்ட் பண்ணிட்டு இதை ஆட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பேங்க் நிஃப்டி வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி இருக்கு. ஸோ நிஃப்டியும் அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் ஃபியூச்சர் இண்டெக்ஸ்க்கு பதிலாக ஃபியூச்சர் ஸ்டாக்னு இருக்கும். ஓகேங்களா? இந்த ஃபியூச்சர் ஸ்டாக்கை கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஸ்டாக்கை பேஸ் பண்ணி ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் போடுறது. ஓகேங்களா? உங்களுக்கு நம்ம ரிலையன்ஸோட ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரிலையன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ரிலையன்ஸ் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து அதனுடைய எக்ஸ்பிரி டேட் அதே மாதிரி நம்ம இண்டெக்ஸில் பார்த்தோங்களே அதே மாதிரி இதுக்கும் 3 எக்ஸ்பிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பிரியில் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிரி வேணுமோ அந்த எக்ஸ்பிரி செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் கரண்ட் மந்தோட எக்ஸ்பிரி எடுத்துக்கிறேன். ஸோ கரண்ட் மந்தோட எக்ஸ்பிரி எடுத்துட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட் கொடுக்குறேன். ஸோ ஆட் கொடுத்தோன்னே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸோட நமக்கு வந்து ஃபியூச்சர் கான்ட்ராக்ட் வந்து ஆட் ஆயிரும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து ரிலையன்ஸோட ஃபியூச்சர் கான்ட்ராக்ட், இது வந்து ரிலையன்ஸோட ஈக்விட்டி. இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிலையன்ஸோட ஈக்விட்டி, இது வந்து ரிலையன்ஸோட ஃபியூச்சர் கான்ட்ராக்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷனை நம்ம எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆப்ஷன் இண்டெக்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா நாம இண்டெக்ஸை பேஸ் பண்ணி ட்ரேட் பண்ணக்கூடியது. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் இண்டெக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிஃப்டியோட ஆப்ஷன் இண்டெக்ஸ் எடுத்துக்குவோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வீக்லி எக்ஸ்பிரி, இந்த நிஃப்டியோடது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீக்லி எக்ஸ்பிரி. ஸோ அதனால இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வீக்லி நமக்கு எக்ஸ்பிரி டேட் இருக்கும். ஸோ இதில் உங்களுக்கு என்ன எக்ஸ்பிரி டேட் வேணுமோ அந்த எக்ஸ்பிரி டேட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ 5 செப்டம்பர் 2019 அப்படிங்கிறது இன்னைக்கோட எக்ஸ்பிரி டேட். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து இதில் CE, PE அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. CE அப்படிங்கிறது என்னன்னா கால் யூரோப்பியன், PE அப்படிங்கிறது என்னன்னா புட் யூரோப்பியன். அதாவது CE அப்படிங்கிறது கால் ஆப்ஷன், PE அப்படிங்கிறது புட் ஆப்ஷன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரைக்கர் செலக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போ 11,000 கால் எடுத்துட்டேன் அப்படின்னா ஸோ இது 11,000க்கு மேலே போகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் பெட் கட்டுறேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா PE எடுத்துட்டேன் அப்படின்னா
11,000 கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு பெட் கட்டுறன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷனை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக ஆப்ஷனுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு மேலே கார்ட்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்கை ப்ரெஸ் பண்ணி டேரெக்டாக வந்து நீங்கள் அந்த வீடியோ வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஜஸ்ட் ஆட் பண்ணிக்கங்க. இது ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு நிஃப்டி பிஇ அப்படின்னு சொல்லி 11,000 பிஇ அப்படின்னு சொல்லிட்டு வந்து வச்சுங்க இல்லையா? ஸோ இப்போ நம்ம இந்த ஸ்டாக்கை வந்து வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிட்டோம். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதனுடைய சார்ட் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு நமக்கு சார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சார்ட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நமக்கு இது மாதிரி ஒரு பேனல் ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ இந்த பேனலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே உங்களுக்கு டைம் ஃப்ரேம் செட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மினிட்ல வேணுமா, ஹவரில் வேணுமா, டேல வேணுமான்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஸோ டைம் ஃப்ரேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு 1 மினிட் இன்டர்வலில் எனக்கு கேண்டில் வேணும் அப்படின்னா 1 மினிட் இன்டர்வல் செலக்ட் பண்ணிக்கலாம். எனக்கு 3 மினிட்ல டேட்டா வேணும் அப்படின்னா 3 மினிட் இன்டர்வல் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாளைக்கு வேணும். இப்போ 1 மினிட் செலக்ட் பண்ணுறேன். இந்த 1 மினிட் டேட்டா எனக்கு எத்தனை நாளைக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 45 கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு 45 ப்ரீவியஸாக 45 டேஸ்க்கு ப்ளஸ் இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் டேட்டாவும் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுவே வந்து நான் 2 கொடுத்தேன் அப்படின்னா ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய 2 நாள் ப்ளஸ் இன்னைக்கு கரண்ட் மார்க்கெட் டேட்டாவும் வந்து 1 மினிட் டேட்டாவில் வந்து அப்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 15 டேஸ் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு சன் டிவியோட சார்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் ஆகிருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக் சார்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சார்ட் வேணுமோ அந்த சார்ட்டுக்கு வந்து இதை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். சார்ட்டு உங்களுக்கு கேண்டில் ஸ்டிக் சார்ட் வேணாம், எனக்கு வேற சார்ட் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இங்கேயே வந்து செலக்ட் பண்ணிக்க முடியும். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் சார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நம்ம லைன் சார்ட்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைன் சார்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பார் சார்ட் இருக்கு. ஓகேங்களா? கிளிக் பண்ணோடனே நமக்கு பார் சார்ட் வந்து பிளாட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேண்டில் சார்ட் இருக்கு. ஸோ கேண்டில் வால்யூம் இருக்கு, இக்யூ வால்யூம் இருக்கு, ஹிக்கனாசி இருக்கு, காங்கை இருக்கு, பாயிண்ட் அண்ட் ஃபிகர், ரெயின்கோ. ஸோ அதுக்கப்புறம் 3 லைன் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இதில் உங்களுக்கு என்ன சார்ட் வேணுமோ அந்த சார்ட்டை யூஸ் பண்ணி நீங்கள் அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கேயே நீங்கள் டைம் ஃப்ரேம் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 1 மினிட் வச்சிருந்தோம். இப்போ 15 மினிட் வேணும் அப்படின்னா நம்ம 15 மினிட் வச்சுக்கலாம். ஸோ 15 மினிட்கான டேட்டா வந்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கும். ஸோ இப்போ இந்த ஒரு கேண்டில் வந்து 15 மினிட், இந்த ஒரு கேண்டில் 15 மினிட், ஒவ்வொரு கேண்டிலும் நமக்கு 15 மினிட் அப்டேட் ஆகும். 15 மினிட் கொடுத்தீங்க அப்படின்னா 1 மினிட் கொடுத்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கேண்டிலும் வந்து நமக்கு 1 மினிட்ல வந்து பிரிண்ட் ஆகிட்டு இருக்கும். 1 மினிட் டேட்டா வச்சு பிரிண்ட் ஆகும். அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வந்து 9:15 ஓப்பன் ஆனது. ஸோ இந்த 9:15 முடிஞ்சு 9:16 வந்து புதுசாக ஒரு கேண்டில் ஆகும். ஸோ இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9:15 ஓப்பன் ஹை லோ க்ளோஸ் வேல்யூ வச்சு இந்த கேண்டில் வந்து பிளாட் ஆயிருக்கும். இது வந்து 9:16 ஓப்பன் ஹை லோ க்ளோஸை வச்சு டேட்டா வச்சு கேண்டில் வந்து பிளாட் ஆயிருக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை நாளைக்கு வேணும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கேயே செலக்ட் பண்ணிக்கலாம். 60 டேஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 60 டேஸ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த 1 மினிட் கேண்டில் உங்களுக்கு 60 டேஸ்க்கு வந்து வந்துடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த 1 மினிட் கேண்டிலோட 60 டேஸ் சார்ட் வந்து நீங்கள் இங்கேயே வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் ஸ்டெடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான இண்டிகேட்டர்ஸ், அதாவது ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு சில இண்டிகேட்டர்ஸ் ஆக்சிலேட்டர்லாம் பயன்படுத்துவோம். ஸோ அந்த இண்டிகேட்டர் ஆக்சிலேட்டர்லாம் வந்து இதன் மூலமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ரிலேட்டிவ் சென்ட் இண்டெக்ஸ் அதாவது RSI எடுக்கிறேன். ஸோ RSI எடுத்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிளிக் பண்ணோன்னையும் பீரியட்ஸ் கேட்கும், எத்தனை பீரியடுக்கு. ஸோ அதுக்கப்புறம் ஓவர் பாட் லெவலவோ ஓவர் சோல் லெவலவோ அப்படின்னு கேட்கும். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய லைன் கலர் என்ன கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு இங்கே அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு RSI சார்ட் வந்து கீழே பிளாட் ஆயிரும். ஓகேங்களா? நம்ம ஸ்டாக் அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த RSI சார்ட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நமக்கு நிறைய இண்டிகேட்டர்ஸ் வந்து இதில் இருக்குது. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 to 100 இண்டிகேட்டர்ஸ் வந்து இதுலயே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த இண்டிகேட்டர்ஸும் வந்து நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலைஸ் ப்ளூவோட ட்ரேடிங் டெர்மினல். ஸோ உங்களுக்கு நீங்கள் அலைஸ் ப்ளூவில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் டைரெக்டாக வந்து அலைஸ் ப்ளூவில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டூல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூல்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ட்ரெண்ட் லைன், எலிப்ஸ், ஸ்பீட் லைன், ஸோ இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டூல்ஸையும் வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இது மாதிரி நீங்கள் இந்த ட்ரேடிங் டெர்மினலில் சார்ட்டையும் வந்து அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரேடிங் டெர்மினலில் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மார்க்கெட் வாட்சை யூஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ஸ்டாக்கை பை பண்ணுறது, செல் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம சன் டிவியோட ஸ்டாக்கை வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் இதை ரைட் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பை ஆர்டர், செல் ஆர்டர். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பை பண்ணுற மாதிரி இருந்தால் பை ஆர்டர் கொடுங்க. பை ஆர்டர் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு
எக்ஸ்சேஞ்ச் டைப் இருக்கும், ஈக்விட்டி இதெல்லாம் செக் பண்ணிக்கங்க. ஸோ இந்த டீட்டெயிலாம் செக் பண்ணிட்டு இங்கே குவான்டிட்டி எவ்வளோ, உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி வேணுமோ அத்தனை குவான்டிட்டி கொடுத்துருங்க. எந்த ப்ரைஸுக்கு வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ எந்த ப்ரைஸுக்கு வாங்க போகிறீங்க அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கே சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக் வந்து பை ஆயிரும். ஓகேங்களா? இந்த பை பண்ணுறதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஆர்டர் இருக்குது. ஸோ அந்த ஆர்டர் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ட்ரேடிங் டெர்மினலில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம ஃபண்ட் எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதாவது என்னோட பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எப்படி நான் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, அதே மாதிரி என்னோட ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து அமௌண்ட் எப்படி பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் போயிட்டு நமக்கு பேஇன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. பேஇனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேமெண்ட் கேட்வே செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் கேட்வே. ஸோ இதில் வந்து ஐசிஐசிஐ பேங்க் எனக்கு கொடுத்துருக்காங்க. நான் ரிஜிஸ்டர் பண்ண பேங்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க். அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐசிஐசிஐ பேங்க் காட்டுது. நீங்கள் என்ன பேங்க்கில் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது உங்கள் புரோக்கர்கிட்ட ரிஜிஸ்டர் பண்ணீங்களோ ஸோ அந்த பேங்க் வாயிலாக தான் உங்களால் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ உங்கள் அக்கௌண்ட்லேருந்து ஃபண்ட் ட்ரேடிங் அக்கௌண்ட்டுக்கு வருதுனாலும், ட்ரேடிங் அக்கௌண்ட்லேருந்து ஃபண்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வேணும் அப்படின்னாலும், ஸோ எந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ புரோக்கர்கிட்ட அந்த அக்கௌண்ட்டுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன செக்மெண்ட், ஈக்விட்டி டெரிவேட்டிவ் கரன்சிக்கு போடுறீங்களா இல்லை கமாடிட்டிக்கு வந்து நீங்கள் அமௌண்ட் வந்து பே பண்ணுறீங்களா? ஸோ இந்த ஈக்விட்டி கரன்சி டெரிவேட்டிவ் அண்ட் கமாடிட்டி ஸோ ரெண்டுக்கும் வந்து நம்ம தனித்தனியாக வந்து தான் எல்லா புரோக்கரும் மோஸ்ட் ஆஃப் த புரோக்கர்கிட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஈக்விட்டிக்கு தனியாக அமௌண்ட் போடணும், கமாடிட்டிக்கு தனியாக வந்து அமௌண்ட் போடணும். ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால், தனித்தனியாக ட்ரேட் பண்ணுற மாதிரி இருந்தால். ஸோ ரெண்டும் மிங்கிளான மாதிரி எந்த ஒரு புரோக்கரும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஸோ உங்களுக்கு ஏதாவது அது மாதிரி புரோக்கர் ரெண்டும் ஒரே செக்யூரிட்டியில் வந்து அமௌண்ட் போட்டு நம்ம ஈக்விட்டிலையும் ட்ரேட் பண்ணிக்கலாம், கமாடிட்டிலையும் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படி ஏதாவது புரோக்கர் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சது வரைக்கும் இல்லை. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அக்கௌண்ட் நம்பர் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வந்து உள்ள ட்ரேடிங் அக்கௌண்ட் கொண்டு வரீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் இங்கே போட்டுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு 5000 கொடுத்து சப்மிட் கொடுத்தேன் அப்படின்னா கரெக்டாக உங்களுடைய நெட் பேங்கிங் போயிடும். ஸோ நெட் பேங்கிங்கில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபண்ட் வந்து பே பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபண்ட் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இங்கே கேஷ் பொசிஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். பொசிஷனுக்கு போனீங்க அப்படின்னா ஸோ அந்த பொசிஷனில் வந்து நமக்கு எவ்வளோ கேஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியூன்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இதனுடைய அப்ளிகேஷன் ஸ்டைல்ஸை வந்து மாற்றிக்க முடியும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளூ கலர் வேணும் அப்படின்னா ஸோ ப்ளூ கலர் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சில்வர் வேணும்னா சில்வர் கொடுத்துக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒயிட்டு, டார்க் ஸோ இது மாதிரி உங்களுடைய இந்த ட்ரேடிங் டெர்மினலோட அப்பியரன்ஸை வந்து மாற்றிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த வியூ அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பயன்படுத்தி பாருங்கள். ஸோ ட்ரேடிங் டெர்மினல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரேடிங் டெர்மினல் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு தேவையான பங்குகளை வாங்குறதுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு மென்பொருள் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங் டெர்மினல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம ட்ரேடிங் டெர்மினலை பற்றி தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் அஃபிஷியல் முறையில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்டாக எனக்கு தெரியப்படுத்துங்கள் அல்லது share2hashtag@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு மின்னஞ்சலும் அனுப்பலாம். மீண்டும் ஒரு நல்ல பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரகாஷ் மற்றும் இது உங்கள் சேனல் ஷேர் டு ஷேர் டெக். நன்றி நண்பர்களே.